திருநெல்வேலியில் நடந்திருக்கின்ற கொடூர சம்பவம். நாம் படித்து பல காணொளிகளில் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் இந்த சாதி கலவரங்கள் என்பது இந்த ஆட்சி வந்ததற்கு அப்புறம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சாதி பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னா எல்லா ஆட்சியிலும் சாதி பிரச்சனைகளே இருந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சாதி பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை கேள்வி கேட்கும் இடத்தில் கூட இந்த ஆட்சியாளர்கள் இல்லை. ஏனென்றால் இது அவர்களுடைய ஓட்டு அரசியலை பாதிக்கும் என்பதனால் அவர்கள் அதை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பல முறை எடுத்து சொன்னப்புறம் கூட அதை அப்படியே கடந்து போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாங்குநேரியில் எப்படி ஒரு மாணவன், ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன் அவன் அதிக மதிப்பெண்களை பெற்றான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் வீடு புகுந்து அவன் வெட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த கல்வி அமைச்சர் யார், இந்த உதவாநிதிக்கு போஸ்டர் ஓட்டுவானே, லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டுவானே, ரசிகர் மன்ற தலைவன் ஒருத்தன், அந்த விலங்கா வெட்டி அவன் அங்கே போயிருக்கணும். போனான்னு போகலை.